கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சகுந்தலாவோட நேருக்கு நேர் நம்ம மதுமிதா மோதி மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். செம நோஸ்கட் வாங்கிட்டாங்க சகுந்தலா மதுமிதா கிட்ட. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் கிட்ட வந்து சகுந்தலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, மாயா செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை கௌதம். அதுக்காக வந்து நீ அவளை வந்து வீட்டை விட்டு போகிற லெவலுக்குலாம் நீ சொல்லியிருக்கக்கூடாது. அவள் வந்து நம்மளை நம்பி தானே இருக்கா. நம்ம பண்ண நம்மளே வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட வந்து விட்டு கொடுத்தோன்னா அது சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, இதை பற்றி என்கிட்ட யாரும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவன் மாட்டுக்கும் பேசாமல் நம்மளை மதிக்காமல் கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நில்லு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு 4 அடி எடுத்து வைக்கலான்னு போகிறாங்க. சகுந்தலா டக்குன்னு கையை குறுக்க நிப்பாட்டுறாங்க. நம்ம மதுமிதா செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்கிறான். எங்கே போகிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் என்ன எதுக்கு நீ தடுக்கிற அப்படின்னோன்னே, நான் தடுக்காமல் வேறு யார் தடுப்பாங்க, இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் நீங்கள் பேச வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மாயாவால் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் மனசு. அதனால் இப்போதைக்கு அவர்கிட்ட பேசாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் நிம்மதியாக இருக்க விடுங்க என் புருஷனை அப்படின்னோடனே, இங்கே பாரு என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு உரிமை கிடையாதா? எனக்கு கிடையாதுன்னா இந்த வீட்டில் யாருக்குமே உரிமை கிடையாது, முதல்ல அவர் சொல்கிறத வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, முடியாது, இது வரைக்கும் நான் வந்து உன் விஷயத்தில் ஏதாவது நான் தலையிட்டிருக்கேனா அப்படின்னு இது வரைக்கும் இல்லை, அப்புறம் ஏன் என் விஷயத்தில் நீ தேவையில்லாமல் குறுக்க வர, இது எனக்கும் கௌதமுக்குள்ள விஷயம், நீ தலையிடாத அப்படின்னு சொன்னோன்னே சகுந்தலா வந்து தடுத்து நிப்பாட்டணுன்னு, என்ன தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நீ யார் முதல்ல அப்படின்னு மதுமிதாவை பார்த்து சகுந்தலா கேட்குறாங்க. அப்போ வந்து நான் யாரா? இங்கே பாருங்கள், தாலி கட்டியிருக்கல இந்த வீட்டோட எஜமானி நான் தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், அவரை பார்க்கக்கூடாதுன்னா நான் சொன்னால் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் அவரை தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து செய்யணும்னா உங்கள் பொண்ணு வந்து அறிவுரை சொல்லி அவளை திருத்துற வழியை பாருங்கள். தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு என் புருஷன் நிம்மதியாக இருக்கிறத வந்து தலையிடாதீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே இவ்வளோ திமிரா பேசுறியா, சும்மா கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேராக வந்து வெளுத்தெடுக்கிறாங்க சகுந்தலாவை. என் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து முதல்ல வந்து பார்க்காதீங்க, அவர் நல்லா உடம்பு தேரட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து இவளுக்கு வந்து நல்லா வேணும், அவள் மதுமிதா தான் சொல்லிட்டால, நீ தேவையில்லாமல் கௌதமை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதற்கு தான் வந்து சந்தோஷம் வந்து மனசுலையும் அப்புறம்னு நினைக்கிறாங்க. இனிமேல் சபா சரியான போட்டியாக இருக்க போது, சகுந்தலாக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ பார் கௌதமுக்கு சப்போர்ட் பண்ண மதுமிதா இருக்கா, இனிமேல் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா கிளம்பி செம மாதம் போயிட்டுருக்காங்க. போனோடனே நேருக்கு நேர் வந்து எல்லோரும் வந்து அபிஷேக்லேருந்து எல்லோரும் வந்து லக்ஷ்மிகாந்த் சகுந்தலா நிற்கிறப்ப கரெக்டாக அவங்க முன்னாடியே வந்து டோரை வந்து கௌதம் ரூம்குள்ளே போயிட்டு மூஞ்சிக்கு நேராக வந்து பட்டுன்னு அடித்தோடனே அவங்களே அடித்த மாதிரி அவங்க வந்து சகுந்தலா நினச்சிக்கிட்டு கடுப்பில் இருக்காங்க. அப்போ தான் போய் வந்து மாயா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சகுந்தலா, யாரை கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா என் வாழ்க்கையில் வந்து நான் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பலாரன்னு அடிக்கிறாங்க. எதுக்காக அடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, நான் என் முடிவு எடுக்கக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு. நீ இனிமேல் பேசாத, நீ இனிமேல் கௌதம் வந்து உன் விஷயத்தில் வந்து கேட்கவே மாட்டான், அவன் உன்னை வந்து தூக்கி எறிஞ்சிட்டான் அவன் மனசுலேருந்து, இனிமேல் நம்மளால் வந்து உன்னை வச்சு எதுவுமே செய்ய முடியாது, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னா. என் அண்ணன் நான் சொன்னால் கேட்பான், அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போயிடுச்சு, நீ இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதுனால இனிமேல் கௌதம் கிட்ட நம்மளால் நெருங்கி பேசக்கூட முடியாது, மொத்த சாம்ராஜ்யத்தையும் அவன் உருவாக்கி வச்சுவேன். இப்போ மதுமிதாலாம் வந்து என்னைய கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா விடுமா, எதுக்கு எடுத்தாலும் வந்து நீ மாயாவையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, ஆமாம் என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை நீ முடிவு எடுக்க போகிறேன்னு என்கிட்ட ஏன் சொல்லலை, சொல்லியிருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப, வேண்டான்னு சொல்லியிருப்ப, எனக்கு என் கேரியர் தான் முக்கியம், இனிமேல் வந்து உன் கேரியரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இனிமேல் உன்னை வந்து உன் அண்ணன் வந்து வீட்டை விட்டு வெளியில் உனக்கெல்லாம் வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டான், நீ அந்த தொழிலெலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஏன் முடியாது, என் அண்ணன் வந்து நான் சொன்னால் கேட்பான், அதெல்லாம் வந்து நேர்த்தியோடய முடிஞ்சு போச்சு, நீ பண்ணி வச்ச வேலைக்கு உன்னை வந்து வீட்டை விட்டே துரத்திட்டான், இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு தெரில அப்படின்னோன்னே, விடுமா சும்மா தங்கச்சியை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காதான்னொன்னா அபிஷேக் பலாருன்னு ஒரு அடியை போடுறாங்க. அடிச்சுட்டு, என்னடா ஆளாளுக்கு வந்து நான் உங்கள் அம்மாடா, உங்கள் நல்லதுக்காக தான்டா நான் இவ்வளோ வருஷமாக போராடி வச்சுருக்கேன், நீங்கள் என்னடானா எடுத்தவங்க கௌதம்னு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சுருக்கீங்க. நான் இப்போ கௌதம் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து மாயா வந்து சொல்லியிருந்தா, இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பக்குவமாக சொல்லி நீ வந்து உரிமையோட எல்லா விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்கலாம். இப்போ அதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது, ஓ மேலே தப்புங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியே சொல்லி நிரூபிச்சாச்சு. இப்போ கௌதமும் உன்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ நான் இதுலேருந்து வந்து இப்போ போதா குறைக்கு அந்த மதுமிதாலாம் வந்து என்னை கேள்வி கேட்டு என்னை அசிங்கப்படுத்துகிற நிலைமைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் நான் வந்து அவளை வந்து சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கேன்.
அந்த சமயத்தில் தான் அங்கே ஜீவா வீட்டில் வந்து ராமகிருஷ்ணனும் சரி ரேணுகாவும் என்ன இப்படி ஒரு விஷயத்தை இவ பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ தூரம் ஆசையாக இருந்தோம், ஏன் இவ வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னு அழுகுறப்ப வந்து ஜீவா உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு, இல்லைம்மா எனக்கே எதுவுமே தெரியாது, என்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டால் வேணுமான்னு கேட்டால் நானும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்படிப்பட்டவளை நான் கல்யாணம் பண்ணினதே ரொம்ப தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஜீவா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ராமகிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க, நீ அவசரப்பட்டு எதுவும் பேசாத, இங்கே பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, நீ வேண்டான்னு மாயாவை முடிவெடுத்தா அங்கே வந்து நம்ம உன்னோட அக்கா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அதையும் நீ வந்து ஞாபகத்தில் வச்சுக்க, இதை விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னோடனே ஜீவா வந்து அவங்க மதுமிதாவை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அதே விஷயத்தை அபிஷேக் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அம்மா நீ வந்து கவலைப்படாத, நிச்சயமாக வந்து ஜீவா வந்து மாயாவை ஏற்றுக்க வைக்கலாம் அப்படின்னோடனே, எப்படிடா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் முடியும் அப்படின்னோடனே, இங்கே மதுமிதான்னு ஒருத்தி இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே மாயா சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே மதுமிதான்னு ஒரு இருக்கா, அவளை வந்து நம்ம வந்து குடைச்சல் கொடுக்குறதுல தன்னால் வந்து மாயாவை வந்து அவங்க வீட்டுக்கு ஜீவா அழைச்சிட்டு போகிற அளவுக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னோன்னா அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான் வந்து இங்கே அபிஷேக் வந்து செமையாக திட்டம் போடுறாங்க. மாயா கிட்ட வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சதுக்கப்புறம் மாயா, நீ தான் எனக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய துருப்புச்சீட்டு, உன்னை வச்சு தான் இந்த மதுமிதாவை வந்து நான் அலற விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கௌதம் ரூமில் வந்து மதுமிதா வந்து கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க முடியும், எனக்கு மனசே கேட்கல தெரியுமா, எனக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து சொந்தமாக வந்து அப்பாவும் போனதுக்கப்புறமா நான் குடும்பமே இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இவங்க எல்லாரும் வந்தம்மா பாட்டி வந்து ஆறுதல் சொல்கிறது சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்னு சொல்லிட்டு மதுமிதாவும் கௌதம் கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த சகுந்தலாவும் வராங்க. மாயா வந்து பேசுகிறான் இந்த மாதிரி, ஆனால் தயவு செஞ்சு மன்னிச்சிடண்ணா, நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எந்திரிச்சு கௌதம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்த ஆரம்பித்தோன்னே யாரை கேட்டு வந்து மதுமிதா இவங்கெல்லாம் என் ரூமுக்கு வராங்க, முதல்ல வந்து இவளை போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கோவப்படாதீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து மனசுக்கிட்ட வந்து வச்சு லைட்டாக வந்து பதட்டப்படுறாங்க. உடனே வந்து சகுந்தலா பார்த்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா என் ரூமை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன வெளில போக சொல்கிறியா, இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னோடனே, நான் சொல்கிறத முதல்ல கேளு, வெளில போங்க மாயாவும் சேர்ந்து அப்படின்னு சொன்னோன்னே, வேறு வழி இல்லாமல் அசிங்கப்பட்டு இந்த பக்கம் சகுந்தலா வந்து ரூமை விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. உடனே வந்து வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக பதட்டம் ஆகிட்டேன், அதான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா உடனே வந்து அவங்க கௌதமுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே, என்னங்க இவ்வளோ தூரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆமாம் அதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதை கொடுத்து தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கொஞ்சம் லைட்டாக வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ தான் வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லுமா மதுமிதா, நீ தான் கௌதமை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும், அவளை கொஞ்சம் நேரம் ஆறுதல் இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா முடியுது எபிசோடு.